ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆஷா பவர் சப்ளை வந்து போட்டிருக்கோம். இது கம்பல்சரி பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு 3 பேனல் போட்டிருக்கோம். 3 பேனலில் ஒரு பேனலும் 575 வாட்ஸு 3 பேனல் போட்டிருக்கோம். 3 பேனல் அதோட இது பார்த்திங்கன்னா சீரியஸ் கனெக்ஷனாக கொடுத்துட்டு இப்போது டைரெக்டாக வந்து இந்த ஆஷா பவர் சப்ளை சோலார் பவர் சப்ளை இது வாங்கியிருக்கோம். இப்போ நோ சன்லைட் வரும் நைட் நேரத்தில். பகலில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சார்ஜ் கண்ட்ரோல் ஆகிரும். அதுவே பேட்ரி சார்ஜர் எடுத்துகிட்டு திரும்ப வந்து டைரெக்டாக வந்து பவர் சப்ளையில் கரண்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி லைன் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இது டிசி கனெக்ஷனு. இதில் புதுசாக ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்கிறேன். இந்த மீட்டர் பார்த்துங்க, பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இது ஏசி இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் வந்து ஏசி சப்ளையை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 2000 கிலோவாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஈஸ்ட்மேன் பிராண்டு 2000 வாட்ஸ் சப்போர்ட்டிங் இன்வெர்ட்டர், சோலார் இன்வெர்ட்டர் தான் போட்டிருக்கேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பேட்ரி பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு லூமினஸ் போட்டிருக்கேன். லூமினஸ் 12 வோல்ட் 2 பேட்டரி போட்டிருக்கேன். அதாவது 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது இது எப்படி நான் கனெக்ஷன் கொடுத்துருன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை தேவையில்லை. அது என்னன்னா டைரெக்டாக சோலார்லேருந்து வர்றதை மேலே வர்ற ப்ளஸ் மைனஸில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி பேங்க்ன்றக்கும் இது டைரெக்டாக வந்து பேட்ரி 24 வோல்ட் பேட்டரியிலேருந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டருக்காக கொடுத்துருக்கேன். இந்த மீட்டரில் வந்து நம்ம பேட்டரியில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குதுன்னு அது காட்டிடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பவர் இன்னு பவர் அவுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பவர் இன்னுன்றது வந்து கரண்ட்டு மெயின் லைன். நம்ம ஈபிலேருந்து வர லைனை இதில் கொடுத்துட்டு திரும்ப பார்த்திங்கன்னா இதுலேருந்து அவுட்புட் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெர்ட்டர் லைனில் கொடுக்கணும். இது எதுக்காக இது கொடுக்குறோம்னா இது இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக நமக்கு தெரியாது. இப்போ பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுலேருந்து ஒரு 10% சார்ஜ் இருக்குது. இது சோலார் சப்ளைலேருந்து சார்ஜ் கம்மியாகிடுச்சு, சார்ஜ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இது ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதாவது டிசி